ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ 20 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஆர்கிடெக்ட்னா நம்மளுக்கு வந்து ஓகே இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் பிஸ்னஸ் அண்ட் ரெவன்யூவில் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் 20 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கௌதமன் சார், உங்கள் வாயால் நான் கேட்கணும். நான் கௌதமன் என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பேசிக்காக நான் 2009 நான் இதை பிஸ்னஸ் ரெவன்யூ ஆர்கிடெக்டாக இருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தான் சிஸ்டம் பில்டர், பிராண்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆர்கிடெக்ட் அப்படிங்கும்போது பில்டிங் மட்டும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஆர்கிடெக்ட்னு சொல்லும்போது நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ்க்குமே ஆர்கிடெக்ட்டுமே உள்ள எக்ஸ்பென்சிவ்ஸ் இருக்குது தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நுவான்சஸ் நிறையா இருக்கும் ஆர்கிடெக்டில். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கான நுவான்சஸ் அதிகம். ஜஸ்ட் ஒன்லி ஒரு சிஸ்டம், ஒரு எஸ்ஓபிஸ் மட்டுமே வந்து ஒரு பிஸ்னஸை டிரைவ் பண்ணி கொண்டு போயிடாது. ஸோ இப்போ நான் நிறைய தடவை என்னோட கிளைண்ட்ஸ் சைடும் சொல்லுவேன், என்னோட சக்ஸஸில் நிறைய தடவையும் சொல்லுவேன். என்னன்னா நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சொல்கிற விஷயம், கார்பரேட்ஸ் மாதிரி நான் வர முடியுமான்னு கேட்பாங்க. பட் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கார்பரேட்ஸை நான் சொல்கிற மாதிரி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கிடெக்ட் தானே தவிர அது ஹியூமனோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாது. ஸோ இப்போ வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ஹியூமனாவோ இல்லை பெரிய ஜாம்பவான்களோ நினச்சா தான் அது வந்து பயப்பட வேண்டியது. பட் ரியாலிட்டி என்னென்னா, அது வந்து ஒரு சின்ன கம்பெனிஸ் கூட கேன் டிரைவ் த கார்பரேட். நம்ம இதுலேயும் நிறைய பேர் கார்பரேட் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை சில்ஸ் எடுத்துக்கலாம், ராம்ராஜ் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஓன் ஆர்கிடெக்டே வந்து பில்டிங் தர் பிஸ்னஸ்க்கு ஓன் ஆர்கிடெக்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களும் கார்பரேட் எப்படி ஆகிருப்பாங்க? இதே மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஒன்னேஸ் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்ட்டுக்கே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வர்றாங்க. ஸோ சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வர்றது ஓகே, இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணுறது இது எல்லாமே ஓகே. பட் பிஃபோர் தட் இப்போ அவங்க ஸ்டார்ட் அப்பாக உள்ள இப்போ வந்து என்ட்ரி பண்ணும்போதே அவங்க ஆர்கிடெக்ட் பில்ட் பண்ணுறதுங்கிறது குட். ஏன்னா எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறமும் இல்லை நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு சிஸ்டம் பண்ணிக்கிறேன், ஒரு 10 பேர் எம்ப்ளாயிஸ் பண்ணிக்கிறேன், ரெக்ரூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட ட்ராவல் வந்து எப்படி வந்து நீங்கள் இப்போ சிம்பிளாக சொல்ல போனோன்னா பில்டிங் ஆர்கிடெக்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு போடுவோம், அப்புறமேல் நம்ம காங்கிரீட் போட்டு ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் போடுவோம், அது பெல்ட்டு அது மாதிரி நிறையா. ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் போடணும். அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரைஸ் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிடணும். என் கம்பெனி என்னுடைய 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுதுங்கிறது விஷனோட சேர்த்து அதை நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் ஒன் மேன் ஆர்மியாக கூட இருந்துட்டு போகலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் என் கம்பெனி இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகும், என்னோட ரெவன்யூ சிஸ்டம் இது எதிர்பார்க்குது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது. ஸோ என் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து எடுக்க போகிறேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நான் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஆர்கிடெக்ட் ஆரம்பத்திலேயே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே பண்ணுற ஆர்கிடெக்ட் அந்த ஃபவுண்டேஷன் பெட்டராக இருக்கும் பட்சத்தில், டிசைன் பெட்டராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்பயே பேப்பர்லேயே வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கிடெக்ட் அப்பயே நம்ம அழிச்சிக்கலாம். ஃபைன். இதுவே வந்து நம்ம அது அந்த ஆர்கிடெக்ட் ஃபுல்லாகவே நம்ம பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், பாதியில் நம்ம வந்து கட்டிடம் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வரும். இன்ஃபேக்ட் வந்து சப்போஸ் நம்ம சரியான கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியாது. ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து நமக்கு தப்பாக வந்துருக்கலாம், மேபி எம்ப்ளாயிஸ் பண்ணுறது தப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளே ஒரு சில நேரத்தில் நம்மளும் ஹியூமன் தான், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் போகும்போதே கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட ஐடியா இருக்குது, சர்வீஸோட ஐடியா இருக்குது. ஸோ இது இப்படி தான் நடக்கணுங்கிறதுல என்ன பெரிய கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் அதையும் தான் நான் நோட் பண்ணேன். பிகாஸ் நிறைய பேர் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. இப்போ யங் ஆண்டர்ப்ரனர்ஸை டிஎன் ரைஸ்லேருந்து உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணார் சார். ஸோ பட் இட்ஸ் அ குட் திங். பட் அதோட சேர்த்து அவங்க வந்து இந்த ஆர்கிடெக்டையும் அவங்க சைடை வந்து கொஞ்சம் கற்றுக்கணும். இதை வந்து என்ன மாதிரி இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட் நான் வந்து தெரியறேன், ஒரு சில பேர் பிராண்ட்ஸ்னால தெரியறேன். ஆல்மோஸ்ட் 280 பிராண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் பில்ட் ஆர்கிடெக்டராக, ரெவன்யூ ஆர்கிடெக்டராக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3000 crores ப்ளஸ் வந்து நான் ரெவன்யூ க்ரோத் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே சார், ஓகே. பட் எங்களை மாதிரி ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ் மட்டும் நாங்கள் தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா லிட்ரலி இப்போ எல்லா இப்போ எஜுகேட்டட் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு டீ கடையோ இந்த தேங்காய் பால் இந்த மாதிரி போகாமல், ஸோ இப்போ அவங்க தேங்காய் பாலே எடுத்தாலுமே இப்போ நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட ரெவென்யூ சிஸ்டமும் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிடணும்.
இது ஒரு பிராண்டாக கொண்டு போகிறதுக்கு என்ன இதையோ யோசிக்கணுமே தவிர அது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஏன் 100 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ எல்லா பிராண்ட்ஸும் இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக சொன்னார், ஒரு நம்ம டீன் சொன்னார், இது வந்து ஏதோ இன்னைக்கு முடிகிற பயணம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், அது ஒரு ஃபியூச்சரிஸ்டான ஒரு கோல் அது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஐடியாவே பெருசாக இருக்குது, ரெவன்யூ சிஸ்டம் பெருசாக இருக்குது, இது இவ்வளோ வரும், எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணேன்னா எனக்கு 100 கோடி வரும், 1000 கோடி வரும். இன்ஃபேக்ட் நம்ம நிறையா ஃபெஸ்ட்லாம் பார்க்குறோம். ஸோ அதில் சொல்லும்போது இல்லை சார், நான் எனக்கு இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா பிச் பண்ண போகும்போது இதோட வேல்யூ வந்து 100 crores இருக்குது, ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸில் இத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. பட் இது எல்லாமே பேப்பர்டாக உங்ககிட்ட இருக்குது, இது பிச்சாக உங்ககிட்ட இருக்குது. இது எப்படி ரன் ஆகும் உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை, அது நிறைய நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் 60 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கம்பெனிஸ்லாம் கூட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க 60 இயர்ஸாக, அந்த கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் அபோவ் ஆயிடுச்சு. இப்போ 63rd இயர் லாஸ்ட் இயர், அவங்களுக்கு அப்போ தான் நாங்கள் SOPs ப்ளஸ் ஸ்ட்ரக்சரைஸே பண்ணுறோம். ஸோ அப்போ அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ நிறையா ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. எம்ப்ளாயிஸ் வந்து அதை ஒத்துக்கல, நாங்கள் புதுசாக ரெக்ரூட் பண்ணோம், அதை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 months தேவைப்பட ஒரு ஆர்கிடெக்ட்க்கு 18 months தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அதுக்கான இடப்பட்ட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பாதிக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க அதை திருப்பி அடாப்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட வேணாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே நீங்கள் பில்டிங் எப்படி ஆர்கிடெக்ட் முன்னாடியே வந்து டிசைன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ தான் தேவைப்படுது, இது எது தேவைப்படும் அப்படின்னு கரெக்டாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு கூட நான் ஓப்பனாக சில சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் கூட முன்ன பின்ன வரும், சார் இவ்வளோ ஆயிடுச்சு, நமக்கு வந்து ரேட்டு இவ்வளோ கூட வந்துடுச்சு. ஆர்கிடெக்ட் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா தே ஹாவ் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இவ்வளோ தான் வரும், இது ஃபியூச்சர்ஸில் இவ்வளோ கிடைக்கணுங்க, தே வில் கால்குலேட். ஸோ எனக்கு ஒரு மாதம் கழிச்சோ ஒரு 2 மாதம் கழிச்சோ எனக்கு நான் இந்த கட்டடத்தை மேலே ஏற்றும் போது ரெண்டாவது பில்டிங் ஏற்றுறேன் அப்படின்னா அந்த 2வது பில்டிங்க்கு எனக்கு ஆர்கிடெக்ட்டுக்கு அப்போ என்ன ரேட் எக்கனாமிக்கலாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஆர்கிடெக்டரோட வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதும் அவங்களோட பே அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆர்கிடெக்டோட ஒர்க்கு நம்ம பிராண்டுக்கான ஆர்கிடெக்ட் இப்போ ரெவன்யூ ஆர்கிடெக்ட் ஒர்க்கு எப்படி இருக்கணும்னா, ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே ஸ்ட்ரக்சரைஸ்டு அப்படின்னா எங்கே ட்ராபேக் ஆனாலுமே நம்ம புஷ் இட் அவுட், அது தூக்கி போட்டு அடுத்து நம்ம ஒரு இடத்துல எம்ப்ளாயாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை ரெவன்யூ மாடல் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நம்மளும் அந்த ரெவன்யூ சிஸ்டத்தை திருப்பி அழகாக சூப்பராக கொண்டு போகலாம். ஸோ அதனால் இதில் நான் பார்த்த வரைக்கும் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய பேர் ஐடியாஸ்க்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது, பிஸ்னஸும் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, நிறையா சப்சிடிஸ்லாம் வருதுன்னு. இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அதை மேற்கொண்டு போக முடியும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரைஸாக நம்ம அதை ப்ளே பண்ணுறதுக்கு அதான் நான் சொல்கிறது என்னென்னா இன்வெஸ்டர் சைடும் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங், இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன்னா டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க ஐடியாலஜி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டையுமே தான் சேர்ந்து தான் ஒரு பிஸ்னஸை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக கஸ்டமர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் போக ஆடியன்ஸ் தே ஆர், மார்க்கெட் அவங்க தான். அப்போ அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம பண்ணி இதெல்லாம் ஆகுமா அப்படிங்கிறது சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், நிறைய மீட்டப்பில் கேட்குற மாதிரி தான். நீங்கள் நிறைய பேர்கிட்ட உங்கள் இது பிச் பண்ணுங்கள், இவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள், ஒர்க் ஆகுதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நம்பணும், நம்ம இது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு. இதெல்லாம் ஓகே, பட் பிச் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. அப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிரைவ் பண்ணியிருக்கீங்க, ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிஸ்னஸ் இப்படி தான் போகணும். ஸோ இப்போ இதை நீங்கள் பிச் பண்ணும்போது, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இது ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன், அந்த பிஸ்னஸை நீங்கள் இப்போ எனக்கு இல்லை இது சரிப்பட்டு வருமா, இந்த இதில் அவங்க வாங்க மாட்டாங்களே நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது எனக்கு அங்கே அழிச்சிக்க முடியும், திருச்சி அங்கே என்ன பண்ணலாம்னு பண்ண முடியும். இதுவே நம்ம ஒரு பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை இதை நடத்துகிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு அதை செய்யும் போதோ அங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பற்றி மேபி நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் அவ்வளோ பேச்சு வார்த்தையே இருந்திருக்காது, பிஸ்னஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து தெரு ஸ்டார்ட் அப் தான் நிறைய வந்து யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ சாய்ராம் காலேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1S ஸ்டார்ட் அப் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மிஷனோடு தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்தப்போ எப்படி இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர், என்னென்ன டேக் அவேஸ் இருந்துச்சு சார்? சூப்பர். எனக்கு இங்கே நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து இந்த 1S ஸ்டார்ட் அப் ஃபெஸ்ட்டில் வந்து இங்கே சாய்ராம் காலேஜில் நடத்துனது. ஏன்னா நான் வந்து நிறையா ஈவெண்ட்ஸை வந்து நாங்களும் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். பட் ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்கோம், நிறைய பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கனால ஐ ஹோஸ்டட். பட் இதில் இங்கே என்ன ஸ்பெஷல்னா, காலேஜ் இங்கே அங்கே ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இப்போ இந்த சாய்ராம் காலேஜில் அதை இன்சேவ் பண்ணுறதும், இப்போ 1S டீம்ஸ் வந்து அதை வந்து இந்த தொழில் 1S டீம்ஸ் வந்து அது பண்ணும்போது ஒரு நாள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நிறையா ஸ்டார்ட் அப் டீம்ஸை வந்து காலேஜஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்குன்னா, நான் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் TN ரைஸில் சார் சொன்னால அதே மாதிரி தான் சொல்கிறேன். என்னென்னா முன்னெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு
நிறையா காலேஜஸ்ல வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். சாய்ராம் காலேஜில் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் நிறையா சொல்லுவேன், இப்போது எப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறதுக்குலாம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி ஏன்னா ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம இனிஷியேட், நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்புங்கும்போது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன போது அந்த தேங்காய் பாலாக இருக்கட்டும், டீ கடை, காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட்ஸ், இது எல்லாமே ஸ்டார்ட் அப் கிடையாது. அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஸ்டார்ட் அப், அப்போ நீங்கள் சொல்றது வந்து அது பிஸ்னஸ். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் என்னங்கிறது அப்படின்னா ஏற்கனவே நல்லா ப்ராஃபிட்டபுளாக நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை உங்கள் ஐடியாஸில் நீங்கள் புதுசாக கொண்டு வர்றீங்க, இல்லை வேற பிஸ்னஸ் மாடல் கொண்டு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஒன்று பண்ணுறீங்க, இல்லை ரெவென்யூ அதிகமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக ஒரு டீ கடை பிஸ்னஸை சாய் கிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிஸ்னஸ். ஸ்டார்ட் அப்புங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கமாடிட்டி பிஸ்னஸையோ சர்வீஸையோ, இப்போ இதே சொல்கிற மாதிரி டீ ஷாப்ஸ் இருக்குது, இந்த டீ ஷாப்ஸையும் இப்போ சொமேட்டோங்கிறது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ டெக்னாலஜி வைஸாக நீங்கள் கன்சியூமரையும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஸ்டார்ட் அப்ஸ்னுங்க வேணால் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெக்கியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஆக்சுவலாக இ-காமர்ஸ், அதாவது இது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், அது எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் தான் வரும். ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கயிறு அந்துரும்னு தெரியும் ஆனால் நாங்கள் தொங்குவோம். அதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். நாங்கள் ஏறுவோம் ஆனால் கயிறு அந்துரும், எனக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் அந்துரும், ஆனால் ஏறுவோம். அது ஆகிறதுக்குள்ளே நான் மேலே வந்து அது ஆமாம், அது வந்து கட் ஆகிறதுக்குள்ளே நான் மேலே ஏறிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏறும் இல்லையா, அது ஏறிடுவோம். ஆக்சுவலாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏறிடுவோம். அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இப்போ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை அப்படி பிடிச்சிக்கணும். ஸோ அதை வந்து இங்கே சாய்ராம் காலேஜில் ஒன்எஸ் டீம் வந்து தொழில் டீம் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி பண்ணும்போது இட்ஸ் ஹேப்பனிங் குட் அண்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து கனெக்டிவிட்டி எதுக்காக வந்திருந்தேன் ஆனால் மேக்ஸிமம் அப்படின்னா, இங்கே நிறையா யங் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா யங் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க. நான் நிறையா காலேஜஸ்லையும், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து கிரியேட்டர்ஸ் அண்ட் எல்லாம் சினிமா டைரக்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ் தான். மேபி நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் இதில் அந்த ஒரு கேட்டகரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேஷன் நோக்கி போய்க்கோங்க. அதுதான். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த மாதிரி ஒரு பெரிய என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹேப்பனிங் இருந்தது. அதே மாதிரி என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது இதில் நம்மளும் அதை கலந்துக்கலாம். ஏன்னா மேபி என்னோடதுலேயும் வந்து என்னென்னா, நானும் ஸ்டார்ட் அப், நானும் 2 கம்பெனிஸ் வச்சுருக்கேன், ஓன் கம்பெனிஸ் வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் தான் மென்டர்ஷிப் பண்ணுறேன். நார்மலாக வந்து நான் என்னோட பில்டிங் ஆர்கிடெக்ட் வந்து நான் முதல்ல சரியாக இருக்கணும் இல்லையா என் பிஸ்னஸில். ஸோ அதனால என்னோடதுல நான் கரெக்டாக இருக்கேங்கிற பட்சத்தில் தான் ஆல்மோஸ்ட் ஆரம்பத்துலேருந்து அது ரன் அப் ஆகிட்டு இருக்கனால நான் மற்றவங்களுக்கு அந்த ஸோ ஒரு ஃபெயிலியர்ஸ், நான் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு ஸ்டார்ட் அப்லேயோ எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரிஸை எடுங்க, அதில் வந்து இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம பூம் ஆகிக்கலாம் அப்படின்னு. அது ஒரு மோட்டிவேட்டட் லைன் தான். ஸோ நான் மோட்டிவேட்டட் லைன் நான் சொல்ல விரும்பலை, அது நம்ம வேலையும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ என்னோடது வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ஒர்க்கு தான் என்னோட. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மோட்டிவேஷனாக எதையும் எடுத்துக்க வேணாம், ஸ்ட்ரக்சரைஸாக பாருங்கள். எதுவுமே பிஸ்னஸ் எப்போதுமே ஸ்ட்ரக்சரேட்டாக தான் ஒர்க் ஆகும். சிஸ்டம், அது ஆர்கிடெக்ட் சிஸ்டமாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணாலும் சரி, பேஷனாக வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு பணம் தான் பண்ண தெரியும். ஸோ நம்ம அதை பேஷனாக வச்சுக்கலாம், நம்ம வந்து நீங்கள் அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலாம். பட் அது டிஃப்ரெண்ட். இப்போ எமோஷ்னலையோ நம்ம வந்து பேஷனையோ எடுத்துக்கோங்களேன், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பேஷனாகவோ ஸ்கில் எதுவும் எமோஷ்னலாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அதுலேருந்து நம்ம மாற மாட்டோம். ஆனால் பட் பிஸ்னஸ் அப்படி இருக்காது, கிளைமேட்டுக்கு மாறணும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் அதுக்கான ஸ்ட்ரக்சரைஸ்டு இருந்துக்கணும், அது அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ அது அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து இங்கே இப்போ அந்த பொன்னஸில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான இங்கே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்தோம். ஒரு இப்போ சொல்ல போனால் ஹெர்பல் இது ஆர்கானிக்ஸ் ஃபுட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் தே ஆல்சோ நீட் ஏ ஸ்ட்ரக்சர். அவங்க வந்து நார்மலாக இது ப்ராடக்டாக சேல் பண்ணாமல் அவங்க ஒரு பிராண்டாக பார்க்கணும். அந்த பிராண்டை நான் எக்ஸ்போர்ட் லெவலு இல்லை நான் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறதுனாலும் அது கொண்டு போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரி, அது கொண்டு போனால் நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே வந்து we have to bear it. அதில் லாஸுங்கிற விஷயமே வரக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதும் சரி, ஒரு பிராண்டை உருவாக்குறதும் சரி, நம்ம ஒரே விஷயம் தான் நம்ம யோசிக்கிறோம், என்ன ப்ராஃபிட்டாக இருக்கணும், அதுக்கு தானே பண்ணுறோம். நம்ம என்ன தான் பண்ணாலும் மேக்கிங் மணி, ப்ராஃபிட்டுங்கிறது தான் பிஸ்னஸ் வரும். இல்லைன்னா நம்ம ஜாபு, நம்ம எம்ப்ளாயீஸ் அந்த செட்டில் இருந்துருவோமே.
ஸோ இதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து ப்ராஃபிட்டபிள், மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுங்க. அது பண்ண முடியும். நிறைய பேர் யோசிக்கிறது தான், ஸ்டார்ட் அப்பில் வந்து எனக்கு ஆரம்பத்திலேயே இது தேவையா அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் தேவை, ஆக்சுவலாக அதுக்கப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ இப்போவும் சொல்றீங்களா, நான் ஒரு 6 days ஆஃப் கம்பெனி நாங்கள் பண்ணுறோம். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 18 months ஆஃப் ஸ்ட்ரக்சரைஸ் போதும். அவங்க இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தே வில் ஹேவ் இட் ஓன். அதே எம்ஆர்எம்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சரைஸ் இப்படி தான் இருக்கும். மிஸ்டேக் ஆனால் என்ன ஆகும், இது எல்லாமே போகும்போது தே ஆர் ஹாப்பி டு அரௌண்ட் 10 yearsக்கு அவங்க தே வில் கெட் மோர் growth இல்லையா. ஸோ வெறும் 18 monthsல அப்போ பிஃபோர் ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு 2 months 3 months ஆகுமா, அவ்வளோதான். ஒரு பேபியை வந்து பிஃபோர் நம்ம அது இப்படி தான் இருக்கணுங்கிற நம்ம கற்பனையில் எப்படி பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது க்ரோ ஆகிடும். ஸோ அதுதான் நான் இப்போ இங்கே ஒன்னஸ்லேயே பார்க்கும்போது என்னோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட்டர்ஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஷார்ட் ஃபண்ட்லி செல்வம் இருக்கார் ஆக்சுவலாக, எங்கள் ஷார்ட் ஃபண்ட்லி டீம். அவங்க வந்து எங்களோட இப்போ வந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறனால ஹீஸ் ஆல்சோ மேக்கிங் ஒரு கம்ப்ளீட் MVP ஒரு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம இன்ட்ரோட் ஆகும்போது எனக்கு இன்ட்ரோட் பண்ணி விட்டார். ஓகே ரைட், இப்படி பார்க்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே இட்ஸ் ஹவ் பட் பார்க்க போனோம். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக, சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் அந்த என்னோட அறிமுகத்திரைங்கிற ஒரு சினிமா பேஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஈவெண்ட் அதை பற்றின விஷயங்கள் தான் நான் இங்கே உங்களுக்குலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன். தேங்க்யூ ஃபார் த கான்வர்சேஷன் சார். ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர்னால் எனக்கு கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஓகே நம்ம பிஸ்னஸ் மாடல் மட்டும் இல்லை ஸ்ட்ரக்சர் பண்ணும்ப்பா அப்படின்றத ரொம்பவே வலியுறுத்தின மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அறிமுகத்திரை பற்றியுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கேப் பிரிட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ வெரி மச்.